12/12/2024 மதியம் 3 மணி நேரம் தற்பொழுது. இந்த நேரத்திலே பார்த்தீர்கள்னு சொன்னால் இலங்கையினுடைய வானிலை தொடர்பான சில தகவல்களை எட்டப்படுத்தி இருக்கின்றார் எங்களுடைய பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராயா சார் அவர்களுடைய எட்டப்படுத்தலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தென்கிழக்கு வங்கள விரிகுடாவிலே உருவாகிய காற்று சுழற்சி தற்பொழுது நன்கமைந்த காற்று தாழ்வு நிலையாக திருகோணமலையின் ரக்கண்டிக்கு மிகச்சரியாக கடல் மைலில் 96 கிலோமீட்டர் தொலைவிலே தற்பொழுது நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காற்று சுழற்சி இன்று மாலை மேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்கு இடைப்பட்ட பகுதி நேரத்திலே முல்லைத்தீவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதி நிலப்பகுதியின் ஊடாக இதில் திருவோணமலையின் சில பகுதிகள் உள்ளடங்கலான ஒரு நிலப்பகுதி ஊடாக மன்னார் ஊடாக மன்னார் வளைகுடாவுக்குள்ளே இந்த காற்று சுழற்சி கடக்க இருக்கின்றது. இதனால் தற்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கிடைக்கின்ற இந்த மழை வீழ்ச்சி எதிர்வரும் 13ஆம் திகதி வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அதுவும் மிக கனமழை கிடைப்பது அங்கங்கே சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த நன்கமைந்த காற்று தாழ்வு நிலை நிலப்பகுதிக்குள்ள நுழையும் பொழுது நில மேற்பரப்பு தன்மையில் இருக்கின்ற தன்மை காரணமாக காற்றினுடைய வேகம் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரைக்கும் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தற்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடல் மிகவும் கொந்தளிப்பான நிலையிலே தான் காணப்படுகின்றது. இந்த நிலை எதிர்வரும் 13ஆம் திகதி வரைக்கும் தொடரும். இதனால் மீனவர்கள் கடல்சார் தொழிலில் இருப்பவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு முற்றுமுழுதாக தவிர்க்குமாறு தெரிவித்திருக்கின்றார்கள். அதைவிட முக்கியமாக அத்தியாவசியமான சேவையிலே உள்ளவர்கள், அதாவது பாதுகாப்பு பணி, கடல்சார் பாதுகாப்பு பணியில் இருப்பவர்களை தவிர யாருமே கடலுக்கு செல்ல வேண்டாம் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதைவிட மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மழை வீழ்ச்சி 13ஆம் தேதி வரைக்கும் தொடரும் சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு வெள்ள அனர்த்தத்தை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மிக விரைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நிலப்பகுதியினுடைய ஈரப்பதன் 100% இருந்தது. கடந்த ஓரிரு நாட்களில் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் அவை 95% குறைந்திருந்தது. மீண்டும் தற்பொழுது கிடைக்கின்ற இந்த மழை வீழ்ச்சி காரணமாக நிலத்தின் ஈரப்பதன் 100% அடைந்து விட்டது. 100% அடைந்ததன் பட்சத்தில் இனி வருகின்ற மழை வீழ்ச்சியினால் ஏற்படுகின்ற வெள்ள நீர் வடிந்தோடக்கூடிய சூழ்நிலைகள் மிக குறைவாக இருப்பதனால் மீண்டும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கி மக்கள் இடம்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கின்றது. வெள்ள அனர்த்தங்கள் தொடர்பாக அது தொடர்பான அதிகாரிகள் மிக துரிதமாக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு பாரிய அனர்த்தத்தை தவிர்க்க முடியும்.